ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்ன கோவில்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் போக போக சொல்கிறவங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். கோவிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே போகிறதுக்கு பைக்கில் போனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பக்கத்துலேயே ஸ்டெப்ஸ் இருக்குது, நம்ம நடந்தும் போயிடலாம். இந்த கோவிலுக்கு நான் வர்றது இது 3rd டைம். ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து டே டைமில் வந்திருக்கேன். இதுதான் ஈவினிங்கில் வரது ஃபஸ்ட் டைம். நம்ம ஈவினிங் டைமில் வரும்போது அந்த மலையோட அழகு, லைட்டிங், 2 பக்கமும் இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போக முடியும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் ஈவினிங் டைம் வரும்போது சம்மர் அப்படிங்கிறதுனால கூட்டமும் அதிகமாக இருக்கும். மேலே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாமும் சங்கு சக்கரம் வச்சுருக்காங்க. அந்த லைட்டிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இதான் பார்த்தீங்கன்னா கோவில். நம்ம மேலே வந்துட்டோம். கோவிலில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். நாங்கள் வந்தது ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். 8 o'clock வரைக்கும் தான் கோவில் ஓப்பனில் இருக்குன்னு சொன்னதுனால சீக்கிரமாக வந்தோம் நாங்கள். கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால வீடியோ அதிகமாக எடுக்க முடியல. ஏன்னா செக்யூரிட்டிங்க வந்து சீக்கிரமாக போங்க போங்க அப்படின்னு சொல்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா பெருமாள் பாதம், எதிர்க்க பார்த்திங்கன்னா அனுமன் கோவில், ரெண்டும் எதிர்க்க இருக்குது. இந்த கோவில் வைசாகில் ருஷிகொண்டா பீச் ரோட்டில் இருக்குது. நம்ம கோவிலுக்கு வரும்போது பீச்சுக்கும் போயிடலாம். அதே போல் இந்த கோவிலில் திருப்பதி லட்டு கிடைக்குங்க. எல்லா நாட்களெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா செகண்ட் சாட்டர்டே, 4th சாட்டர்டே மட்டும்தான் கிடைக்கும். இப்போ பார்த்துட்ருக்குது கோவிலோட பேக் சைடுங்க. நம்ம கோவில் சுற்றி வலம் வரும் இல்லைங்களா, அந்த பக்கம். இங்கே கூட வீடியோ எடுக்க விடலை. இந்த கோவிலை நீங்கள் டே டைமில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் டே டைமில் ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஏற்கனவே 2 முறை வந்திருக்கேன். நான் வந்திருந்தாலும் என்னால் லட்டு வாங்க முடியல. ஏன்னா நான் வந்தது ஒரு நாள் ஃப்ரைடே, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாட்டர்டே. அதனால் லட்டு கிடைக்கல. இந்த முறையாச்சும் லட்டு கிடைக்கும்னு நம்பி வந்திருக்கேன். கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரசாதம் வாங்குறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்கோம். புளி சாதம் தான் கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பாவும் போயிட்டு லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு லட்டு 50 ரூபா தான். திருப்பதியில் என்ன ரேட்டோ சேம் ரேட்டு தான் இங்கேயும் விற்கிறாங்க. நீங்களும் லட்டு வாங்கணும்னு நினச்சி கோவிலுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பிரசாதம் காலி ஆயிடுது. இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கோம் இல்லைங்களா, அவங்களுக்காக மட்டும்தான். பாருங்கள், நாங்கள் லட்டு வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டோம். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. யாருக்கெல்லாம் திருப்பதி லட்டு பிடிக்கும்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலோட பேக் சைடு தான். பேக் சைடில் வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கேயும் இருக்குது, கோவிலோட பேக் சைட்லையும் இருக்குது. நிறைய வண்டி நிப்பாட்டலாம், அந்த அளவுக்கு ஏரியா பெருசாகவே இருக்குது. அவ்வளோதாங்க, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.